Good morning, children. Today we all learn about Unit 2 Land and Oceans. Land means நிலப்பரப்பு, Ozone means கடல் பரப்பு. அதாவது பெருங்கடல்கள் இருக்கு இல்லையா, அதுதான் Land and Oceans. Learning objective: to understand the continents and oceans, to learn about the characteristic features of different landforms and oceans, to know about the classification of landforms, to understand the oceans and its features. Now you understand this. The earth is covered by water, which occupies 71%, and land that occupies 29% of the earth's surface. அதாவது என்னென்னா, நம்ம எர்த்து வந்து எதால் கவர் ஆகிருக்குதுன்னா லேண்டு வாட்டர்னு சொல்லியிருக்கோம். அப்போ வாட்டர் வந்து 71% ஆகவும் லேண்டு வந்து 29% ஆகவும் ஆக்குப்பை ஆகிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. The surface of the earth is not even because the surface of the earth is not even because it has lofty mountain, deep ocean and other landforms. அதாவது நம்ம வந்து எர்த் சர்ஃபேஸ் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது, ஒன்றோடு ஒன்று வெவ்வேறுபட்டதாக இருக்கும். அது எப்படி அப்படின்னா, லோஃப்லி மவுண்டன்னா உயர்ந்த மலைகளாகவும், டீப் ஓசோன்ஸ் அதாவது ஆழ்கடல்கள் ஆழம் அதிகமாக இருக்கிற கடல்களாகவும், அதர் லேண்ட்ஃபார்ம்ஸ் பல்வகைப்பட்ட லேண்ட் அப்படின்னா நிலப்பரப்புகளையும் கொண்டதான் எர்த் சர்ஃபேஸ்னு சொல்கிறோம். தீஸ் லேண்ட்ஃபார்ம்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் அஸ், இதையெல்லாம் எப்படி வந்து நம்ம டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிசைன் classify of landforms. First order continents and ozone. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் என்னவா அவங்க வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காண்டினென்ட்ஸு, ஓசோன். செகண்ட் ஆர்டர் மவுண்டைன்ஸ், பிளாட்டிடியூஸ், பிளைன்ஸ். தேர்ட் ஆர்டர் வேலிஸ், பீச்சஸ், சாண்ட் டூன்ஸ். ஸோ தட் இஸ் எ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ். லேண்ட்ஃபார்ம்ஸ்னால் நிலப்பரப்புகளை இந்த மாதிரி தான் பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் அப்படின்னும். ஃபஸ்ட் ஆர்டரில் காண்டினென்ட்ஸ், ஓசோன். செகண்ட் ஆர்டரில் மவுண்டைன், பிளாட்டிடியூஸ், பிளைன்ஸ். தேர்ட் ஆர்டரில் வேலிஸ், பீச்சஸ், சாண்ட் டியூன்ஸ். இதுதான் நம்ம லேண்ட்ஃபார்ம்ஸோட கிளாஸிஃபிகேஷன். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸில் எப்படி என்னென்னு இருக்குன்னா, காண்டினென்ட்ஸ் அண்ட் ஓசோன்ஸ் ஆர் குரூப்டு அஸ் ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ். அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸில் காண்டினென்ட்ஸும் ஓசோனும் குரூப்பாக இருக்குது, அதுதான் ஃபஸ்ட் ஆர்டர். த வாஸ்ட் லேண்ட் மாசஸ் ஆன் எர்த் ஆர் கால்டு காண்டினென்ட்ஸ் அண்ட் ஹியூஜ் வாட்டர் பாடிஸ் ஆர் கால்டு ஓசோன். அதாவது ஒரு பெரிய நிலப்பரப்பு காண்டினென்ட்ஸும் நிறையா இருக்கிற அந்த ஹியூஜ் வாட்டர் பாடிஸை ஓசோன்ஸ்னு சொல்கிறோம். தேர் ஆர் 7 continents. They are Asia, Africa, North America, South America, Antarctica, Europe and Australia. This is landforms. அது continents. Asia is the largest continent, whereas Australia is the smallest one. நம்ம எர்த்லேயே ரொம்ப பிக்கஸ்ட் காண்டினென்ட்ஸ் அப்படின்னா ஆசியா சொல்லுவோம், ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட்ஸ் ஆஸ்திரேலியா. லேண்ட் கிளாசிஃபிகேஷன் சங்கம் பீரியட், அதாவது பழங்காலத்தில் இலக்கிய காலத்தில் சங்க காலத்தில் எப்படி நிலங்களை பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு 5 தான் குறிச்சிருந்தாங்க. அப்போ குறிஞ்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் குறிஞ்சினா குறிஞ்சி, மவுண்டைன்ஸ் அண்ட் இட்ஸ் என்விரான்ஸ், அதாவது மலைகள் சார்ந்த பகுதி குறிஞ்சி. மலை சார்ந்த நிலமும் தான் குறிஞ்சின்னு சொல்லுவாங்க. மலை அப்படின்னா மவுண்டைன்ஸ். செகண்ட் ஒன் முல்லை, ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங்ஸ், அதாவது காடு சார்ந்த பகுதிகள் எல்லாமே முல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மருதம், அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் இட்ஸ் அட்ஜென்டைனிங் ஏரியாஸ், அதாவது வயலும் வயல் சார்ந்த பகுதி. நம்ம அக்ரிகல்ச்சர் அப்படின்னா நம்ம விவசாயம் செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வயல் சார்ந்த பகுதி
மருதம். அடுத்தது நெய்தல் சி அண்ட் ஈட்ஸ் என்வரான்ஸ், அதாவது கடல் சார்ந்த பகுதி, கடலும் மணலும் மணல் சார்ந்த பகுதி தான் நெய்தல் அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் ஒன் பாலை, டெசர்ட் ரீஜியன், அதாவது பாலை அப்படின்னா பாலைவன பகுதி, அதுதான் டெசர்ட் சொல்லுவோம், அதாவது அந்த பகுதியை பாலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 5ஆக டிவைட் பண்ணியிருந்தாங்க லேண்டை. என்ன அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. Apart from continents, there are 5 oceans located on the earth surface. நம்ம எர்த் சர்ஃபேஸில் காண்டினென்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஓசோன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அது எத்தனைனா 5 ஓசோன்ஸ். 5 oceans located on the earth surface. They are the Pacific, Atlantic, Indian, Southern and Arctic Ocean. This is oceans, 5 ocean. Pacific Ocean, Atlantic Ocean, Indian Ocean, Southern Ocean and Arctic Ocean. Among these oceans, the Pacific Ocean is the largest and the Arctic Ocean is the smallest ocean. ஓசன்லேயே பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓசன் தான் பெரிய கடலாகவும், ஆர்டிக் ஓசன் வந்து ஸ்மாலஸ்ட் ஓசனாகவும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் லேண்ட்ஃபார்ம். செகண்ட் லேண்ட்ஃபார்மில் என்னென்ன இருக்குன்னு சொன்னோம். இந்த செகண்ட் ஆர்டர் landforms are categorized as mountains, plateaus and plains. செகண்ட் landformல mountains, plateaus and plains இதுதான் இருக்குன்னு சொன்னோம். அப்போ மவுண்டைன்ஸ் அப்படின்னா மலைகள், பிளாட்டிடியூஸ்னால் பீடபூமிகள் அண்ட் பிளைன்ஸ் அப்படின்னா சமவெளிகள். இதுதான் நம்மளுடைய செகண்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ். First one, mountains. A landform that rises 600 meters above its surroundings and has steep slopes is called a mountain. நான் மவுண்டைன் அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா சுற்றுப்புறம், அதாவது லேண்ட்ஃபார்ம் தட் ரைசஸ், நம்ம பக்கத்தில் இருக்கிற சுற்றுச்சூழலை பார்க்க போது அதனுடைய நிலப்பகுதி 600 மீட்டருக்கு மேலே இருக்கும், அதாவது உயர்ந்து இருக்கும் இல்லையா, அதுதான் மலைகள் அப்படின்னு சொல்கிறோம். மவுண்டைன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஐசோலேஷன் ஆர் இன் குரூப்ஸ். அதாவது என்ன அப்படின்னா தனிப்பட்டது. மவுண்டைன்ஸ் ஆர் ஃபவுண்டன், அவை தனிச்சு இருக்கும், அதாவது தொடர்ச்சியாகவும் இருக்கும், தனியாகவும் இருக்கும், இல்லைன்னா ஒரு மலையோட ஒரு மலை தொடர்ச்சியாகவும் இருக்கும், அதுதான் மவுண்டைன் சொல்லுவாங்க. If the mountains extends for the larger area continuously, it is called a mountain range. அதாவது பார்த்தீங்கன்னா அதனுடைய மவுண்டன்ஸ் பார்த்து தொடர்ந்து கண்டினியூஸாக ரொம்ப தூரத்துக்கு போய்கிட்டு இருந்ததுன்னா அது வந்து மவுண்டைன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். These ranges stretcher of 100 and 1000 of kilometer. அந்த அப்படி தொடர்ந்து போகிற மலைத்தொடர்களுடைய மீட்டு எப்படி என்ன இருக்குன்னா 100 கிலோமீட்டர் இருந்து 10,000 கிலோமீட்டர் வரை பரவி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The Himalayas of Asia, the Rocky Mountains of North America and the Athens of South America are such examples. அந்த மாதிரி இருக்கிற தொடர்ந்து இருக்கிற மலைத்தொடர்கள், இந்த மவுண்டைன் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னா ஹிமாலயா, நம்ம ஆசியாவில் இருக்கிற ஹிமாலயாஸ், அண்டு நார்த் அமெரிக்காவில் இருக்கிற ராக்கி மவுண்டைன்ஸ், அண்டு ஏதென்ஸ் இருக்கிற இந்த சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஏதென்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா மவுண்டைன் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது 10,000 கிலோமீட்டருக்கு பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. The Athens mountain in South America is the longest mountain ranges in the world. வேர்ல்டுலேயே பார்த்திங்கன்னா இந்த Athens mountain தான் ரொம்ப லாங்கஸ்ட் மவுண்டைன்னு சொல்கிறாங்க. The highest point of the mountain is known as its peak. Mount Everest is the highest peak in the world. ஸோ இந்த மலைத்தோட இதில் பார்த்தீங்கன்னா உலகியே மிக நீளமான மீன்ஸ் பீக் அப்படின்னா சிகரம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான், அது எவரெஸ்ட்டு தான். எவரெஸ்ட் மவுண்டைன் தான் ரொம்ப பெரிய மவுண்டைன்னு சொல்கிறாங்க. மவுண்டைன் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு. விச் கண்ட்ரி இஸ் மவுண்ட் எவரெஸ்ட் லொக்கேட்டட் இன்? யூ நோ, திங்க் அபவுட்.
And mountains are the source of rivers. They provide shelter of flora and fauna. அதாவது பார்த்தோம்னா மலைகள் வந்து மவுண்டன்ஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் ரிவர்ஸ். மவுண்டைன் பார்த்திங்கன்னா ஆறுகள் உற்பத்தியாகும் இடமா சொல்கிற மலைகள் அவை வந்து தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் இருப்பிடமாகவும் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளோரா அண்ட் ஃபினோமியா அப்படின்னா அந்த ஷெல்டர்னால் இடம்னு சொல்கிறோம் இல்லையா. ஃப்ளோரா அண்ட் ஃபெமினா தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இருப்பிடமாகவும் ஷெல்டர்னு சொல்கிறோம். அது இருக்குது, மவுண்டைன் தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஹியர் டூரிஸ்டம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. இந்த மவுண்டைன் பார்த்து சிறந்த சுற்றுலா பகுதியாகவும் இருக்குது. இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் அதெல்லாம் என்னது மவுண்டைன் தான். அதுக்கெல்லாமே நம்ம டூர் போகிறோம்ல, அதில் டூரிஸ்ட் பிளேஸு. ஸோ மவுண்டைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டூரிஸ்ட் பிளேஸ் இன் ஊட்டி அண்ட் கொடைக்கானல். During summer, people go to mountain regions to enjoy the pleasant cool weather. ஏன் வந்து சம்மர் சீசன் அப்போ மட்டும் மவுண்டைன் போகிறாங்க, அதாவது ஊட்டி கொடைக்கானல் போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஹையாக இருக்குது இல்லையா. அப்போ என்ன ஆகுனா நம்மளோட கிளைமேட்டு ரொம்ப உயரம் போக போக அந்த ஹீட் இல்லாமல் ரொம்ப ஒரு கூலிங்கான பிளேஸாக மாறிடும். அதனால தான் நம்ம சம்மர் சீசன் அப்போ நிறைய பேர் டூர் வந்து போகிறாங்க. உதகமண்டலம், கொடைக்கானல், கொல்லி ஹில்ஸ், ஏற்காடு அண்டு நீலகிரி ஆர் சம் ஆஃப் த ஹில் ஸ்டேஷன்ஸ் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன், அதாவது மலைவாழ் சுற்றுலாத்தலம்னு சொல்கிறோம்ல, மலைவாழ் சுற்றுலாத்தலம், மலைப்பகுதிகள். உதகமண்டலம், கொடைக்கானல், கொல்லி ஹில்ஸ், ஏற்காடு அண்டு ஏலகிரி மலை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹில் ஸ்டேஷன், தமிழ்நாட்டில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன், டூரிஸ்ட் பிளேஸ். Okay students, today homework, you write it. You put this chart. And this is also land classification, Sangam period, and this activity also. Complete the given table with the help of atlas. Follow the example. What is this? Mountain ranges என்னன்னு கொடுத்துருக்காங்க. The Himalaya, the Rockies, the Athens, the Alps, the Eastern Coast. ஸோ இதெல்லாம் மவுண்டைன் ரேஞ்சஸ். இதனுடைய பீக் என்ன அப்படின்னா எவரெஸ்ட். அதே மாதிரி காண்டினென்ட்ஸ் ஆசியா. அண்ட் தென் எவலேஷன் 8848 மீட்டர். இது நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா, நீ கூகுளில் சர்ச் பண்ணினா இதெல்லாம் வந்துடும். அந்த ராக்கீஸ்ன்னு போட்டு ராக்கீஸ் பீக் அண்டு காண்டினென்ட்ஸ் அது எங்கே இருக்குது, அதனுடைய ஹைட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கூகுளில் சர்ச் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டியும் பண்ணிடணும் கண்ணு. முன்னாடி சொன்ன ஹோம்ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? We will see next class.